உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான், ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்துக் கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை அவர் பறித்துக் கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரத்தை தட்டி கதை நன்றி செலுத்துவோமா? தேவ மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தேவாவியனு பேசிக் கொண்டிருக்கலாம், தேவ ரகசியம் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது, அக்கினியானவர் உங்கள் மத்தியில் வெளிப்படுகிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற, உங்கள் வேதனை மாற்ற, பிரச்சனை மாற்ற, கண்ணீரை மாற்ற தேவ சித்தம் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, சகோதரனே சகோதரி தேவ பிள்ளை, நீங்கள் அறிந்த ரகசியத்தை இனி மறைத்து வைக்க கூடாது. நீங்கள் அந்த ரகசியத்தை போன் மூலமோ வியாபாரம் பண்ண தொடங்க வேண்டும். வீட்டில் அழைத்து வியாபாரம் பண்ண தொடங்க வேண்டும். வீடுகள் தேடி போய் வியாபாரம் பண்ண தொடங்க வேண்டும். நீங்கள் வீடுகள் தேடி போய் வியாபாரம் பண்ணி நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்காக நீ பாடுபட்டு கதறி மார்பிலை அடித்து அழும்போது அந்த ரகசியம் உனக்குள்ள வெளிப்பட தொடங்கும். அந்த அற்புதம் உனக்குள்ள வெளிப்பட தொடங்கும். யாரும் காணக்கூடாத இடத்தில் இருக்கிற தேவ மகிமை உனக்குள்ளே சலனமாக தொடங்கும். உன்னோட அந்த ரகசியம் உனக்குள்ள இருக்கும். அப்பதை பயப்பட வேண்டாம். உன்னை மகனாய் மகளாய் மாற்றின அந்த ரகசியம் உன்னை கைவிடாது. பிதாக்களாய் இருக்க நீங்கள் ஒரு காலம் மரித்து மண்ணுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு என்ன பொக்கிஷத்தை சொல்லி வைக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுத்துட்டு போக போறீங்க? எதை கொடுத்துட்டு போக போறீங்க? உங்க அனுபவங்களை, உங்களுடைய சாட்சிகளை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சாட்சி உள்ளவர்கள், உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அதை போல நீங்கள் சொல்ல வேண்டும், நான் உயிருள்ள தேவனை இந்த வண்ணமாய் அறிந்து
கோதுமை மணியாய் 50 பேர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், 25 பேர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், 10 பேர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், 10 பேர் சபையில சேர்த்து இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை போல உன் வேலையின் மத்தியில, தொழிலின் மத்தியில நீ ஒரு கோதுமையாய் விழுந்து சாவாயானால் நீ அந்த நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற மார்க்கம் உங்களுக்கு வந்துட்டு வச்சுருங்க, அது சரியா வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிட்டு வச்சுங்க, உங்க குற்றங்கள் டெய்லி உள்ள குற்றங்கள் சொப்பனத்தில் காண்பீங்க. மற்றவனுக்கு காண்பித்து கொடுக்க மாட்டார். அழிவுக்குரியவன் தேவன். நீங்கள் கோதுமை மணியாய் ஆண்டவருக்காக விழுந்து சாக வேண்டும் என்று விரும்பினபடினாலே உங்களை சுத்திகரிப்பது தரிசனத்தின் வழியாக்கும், சொப்பனத்தின் வழியாக்கும். ஒரு பயத்தை கொடுத்து உன் பாவத்தை மாற்றி சுத்தம் பண்ணுவது வெளிப்பாடுள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொட்டா குற்றம், பிடித்தா குற்றம், பார்த்தா குற்றம், எல்லாம் குற்றமாக்கும், எல்லாம் குற்றமாக்கும். நல்ல வஸ்திரம் போட்டா குற்றம், மினுக்கினா குற்றம், பூ வச்சா குற்றம், பொட்டு வச்சா குற்றம், கம்ப்ளீட்டும் குற்றமாக்கும் பின்ன காட்டுறது. ஹல்லேலூயா. சில குற்றம் காட்டினாலும் இருக்கட்டும் சொல்லி போவாங்க. சில குற்றம் காட்டின உடனே அன்றைக்கு உபவாசம் வந்து அழுது ஆண்டவரே என்ன மன்னிச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆகுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீ புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு குற்றம் சொல்ல, என்னை ரகசியமாய் குற்றம் சொல்லி தண்டிக்க ஒரு தகப்பன் இருக்கா, என்னை நேசிக்கா, அவ்வளவுதான். என்னை காதலிக்கா, என்னை லவ் பண்ணுகா. ஹல்லேலூயா. ஆனபடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மார்க்கம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் டச் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அநேக தாய்மார்கள் இன்றைக்கு சீரியல் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அநேக தாய்மார்கள் வீட்டை கெடுக்கிறதே தாய் தகப்பன் தான். பிள்ளைகளை சேர்த்து வச்சுட்டு தான் நல்ல சினிமா பார்த்து சிரிக்கிறது. ஹலோ, உன்னிடத்தில் உள்ள விட்னஸ் சாட்சி உன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனும் தாயும் எப்படி வளருகிறாள் சொல்லி பிள்ளைகள் புரிந்து கொண்டு பிள்ளைகள் வளர வளர உன் அடிச்சவடு மூலம் கிறிஸ்துவை காண வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று பிலிப்பியர் புத்தகம் 3:8 சொல்ல, பரலோகத்தின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எது விட்டு கொடுக்க முடியும்? பரலோகத்துக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக நீங்கள் விட்டு கொடுத்தால் மாத்திரம் அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தேவ பிள்ளைகள் எதை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? உனக்கு ஒரு சுக்கம் இல்லை, உன் குடும்பம் நடத்த ஒண்ணும் இல்லை, உன் வாழ்க்கையில ஒண்ணு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில விடுதலை இல்லை, புருஷனை திருத்த முடியல, பிள்ளைகளை திருத்த முடியல, மனைவியை திருத்த முடியல, யாரையுமே திருத்த முடியல. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஃபர்ஸ்ட், இனி இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் குப்பையும் தூசியும் என்று சொல்லி நான் விட்டுவிட போறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை நீ மனதளவிலே விடும்போது, மனதளவிலே மாற்றும் போது, மனதளவிலே எதையெல்லாம் தூக்கி எறியணுமோ அதையெல்லாம் தூக்கி எறிந்த உடனே பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே சலனமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் ஒரு பிள்ளைகளை விரும்புவது போல, பரலோக ராஜ்யம் கை குழந்தைகளை விரும்புவது போல, பரலோக ராஜ்யம் 10 மாதமான பிள்ளைகளை நடத்துவது போல அப்போதே உன்னை நடத்துவதற்காக பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறிவதற்காக நான் சிலதை குப்பை என்று சொல்லி தூக்கி எறிகிறேன் என்று சொல்லி
நீங்கள் விட்டு கொடுத்தால் பரலோக ராஜ்யம் ரகசியம் வரும். ஆமென். அது திடீர்னு இடித்து பிளந்துகிட்டு ஒன்றும் வராது. பிசாசு வரும்போது ஒன்றும் வராது. பிசாசு வரும்போது வெட்டுக்கத்தி ஒன்றும் கொண்டு வராது. நீ பரலோக ராஜ்யத்துக்காய் சில காரியங்களை விட்டு கொடுத்த உடனே அது மெல்ல இருதயத்தில் அமர தொடங்கும், உன்னை உருவாக்குவதற்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருதயத்துக்குள்ள அது பதிக்கும். முதல்ல சின்ன ஒரு அபிஷேகம் தான் வரும். இடம் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கூட பெருகும். இடம் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கூட பெருகும். ரகசியத்தை அறிய பின்னும் பெருகி பூரணமாகும் போது அந்த பரலோகத்துக்கு எப்படி நீ செய்யணும், எங்க போக வேண்டும் என்றுள்ள ரகசியம் உனக்குள்ள சொல்லிக் கொடுக்கும். அதை நீ வியாபாரம் பண்ணும்போது இன்னும் அந்த வெளிப்பாடு வரும். ஒரு லோவாயம் போட்டு இடுப்பில் ஒரு பெல்ட் வந்து கட்டினா பாஸ்டர் ஒன்றும் ஆக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஸ்டர் தகுதியில் இருக்க வேண்டுமானால் நம்மை வெறுக்கிறவளா இருக்க வேண்டும். நமக்கு உண்டானதை வெறுக்கிறவளா இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தை வெறுக்கிறவளா இருக்க வேண்டும். நம்முடைய நிம்மதியை வெறுக்கிறவளா இருக்க வேண்டும். இது யார் யார் கிறிஸ்து போல வெறுக்கிறாங்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இன்றைக்கு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 19:21 உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரரை கொடு, அப்போது பரலோக ராஜ்யம் உனக்கு உண்டாகும். ஆமென். அதனால ஓடி போய் வித்துறாதீங்க. அப்படின்னா உடனே வித்து 1 ஏக்கர் நிலத்தை வித்து கொடுத்துலான்னு நினைச்சுறாங்க. இந்த ஊமை வேற. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஐஸ்வர்யக்காரன் வருகிறான், பெரிய ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யன் வந்து பரலோகத்துக்கு எப்படி போகலாம் என்று சொல்லி இந்த ஒரு ஊமையை கேட்கிறான். அப்ப நீ பூரண சக்குன்னா விரும்புவாயானால் நீ உனக்கு உண்டானதை வித்து பிச்சை கொடுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீ பூரண சக்குணவனா இருக்குன்னு சொன்ன. அப்படி பூரணன்னு சொன்ன என்ன? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியாகவே போவேன். எத்தனை பேர் புரியுது? பிரைஸ் தி லார்ட். நான் நிர்வாணியா தான் வந்திருக்கேன், நான் நிர்வாணியாக போறேன். நான் என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிறதை ஒருவருக்கு கொடு. தேவன் சொல்லுகிறதை ஒரு ஏழைக்கு கொடு. தேவன் சொல்லுகிற இடத்துல நில்லு. தேவன் சொல்லுகிற இடத்துல கருணையை காட்டு. நீ கருணையை காட்டி உள்ளதிலே ஒரு பங்குகளை மற்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்குமாய் கொடுத்து உன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் போது பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வரும். எப்படின்னு சொல்லித்தார. என் பிள்ளை தனக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நல் காரியங்களை மற்றவர்களை கொடுத்து பகர்ந்து பரலோகத்துக்கு நிற்கிறபடினால், அவளுக்கு ஆசையா இருக்க படி வாழாதபடி, அவருடைய ஆசையை விட்டு வெறுத்து விட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் செய்தி கேட்கட்டும், ஏதோ ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அழகட்டும், ஏதோ ஒரு கிராமத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், ஏதோ கிராமத்தில் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி உன்னுடைய சந்தோஷ ஆஸ்தி, உன்னுடைய பலம், ஏதோ உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பொக்கிஷன், அதை நீ ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதான் பரலோக ராஜ்யத்துடைய சந்தோஷம். நமக்கு அது ஒன்றும் வராத. நான் கொஞ்சம் சண்டை பிடிக்கவும் முறுமுறுக்கவும் அதெல்லாம் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழிவுக்குள்ளதெல்லாம் பயங்கர இஷ்டமாக்கும். அழியாததொன்னும் பிடிக்காது. பரலோகம் சும்மா வராதம்மா. பரலோக ராஜ்யம் சும்மா வருமா? தமிழ் பரலோக ராஜ்யம் சும்மா வருமா? பாடுன வருமா? கைதட்டின வருமா? ஆராய்ச்சி வருமா? ஜெபம் பண்ண வருமா? இதெல்லாம் இயேசுவை பிரியப்படுத்துறதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நற்கிரியை செய், அப்போது பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கரத்தை தட்டி நன்றி செலுத்துவோம். இது சொன்னாலே முகம் ஆடும். இது சொன்னாலே பயங்கர கஷ்டம். இது சொன்னாலே சிலருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. நீங்கள் பிடிக்காவிட்டாலும் பிடித்தாலும் இது தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இருக்கிறதுல
ஏதோ உள்ளதில்ல, ஒரு பிடி அரிசியில, ஒரு கிலோ கிழங்குல, ஒரு வாழைக்கொலையில, ஏதோ 5 வஸ்திரத்துல, ஏதோ நமக்கு கிரியை செய்வதற்குள்ள மனசு இருந்தா உங்க ஆவி ஆத்துமா கர்த்தர் இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணுவா. அது இல்லைன்னு நீங்க பெரிய பெருசாலிகளாகும். நானும் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த அனுபவத்தில் வராவிட்டால் பரலோக ராஜ்யம் மூடி இருக்கும். உங்க முன்ன கஷ்டமா இருக்கு இல்லையா? அல்லேலூயா. ஆராதனை ஜபங்கள் கொண்டெல்லாம் இயேசுவை ஜலப திருப்திப்படுத்த முடியும். பிள்ளைகள் அப்பாவுக்கிட்ட வரும்போது மூத்தவனுக்கு ஒரு கிஸ், செகண்ட் பிள்ளைக்கு ஒரு கிஸ், மூணாவதுக்கு ஒரு கிஸ், நாலாவதுக்கு ஒரு கிஸ் கொடுத்துடுவாங்க. கிஸ் கொடுக்கும்போது தெரியும் யாரு தேர்ந்தவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவனுடைய சபையை பரலோக ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு உங்களிடத்தில் வந்து நற்கினி வெளிப்படாம இருக்கிறதுனால தான் உங்க குடும்பம் இன்றைக்கு கட்டுகளை சாபத்திலும் இருக்கிறது. நீங்கள் நற்கினிகளை ஏற்ற காலத்தில் செய்ய தொடங்கும் போது உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நற்கினி செய்யாவிட்டால் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கள் தான் இதுதான் செய்வாங்க. ஆனபடி நற்கனிகளினாலே பரலோகத்தை திருப்திப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. இரண்டாவது, மூன்றாவது, அல்லேலூயா. மார்க்கு 8:35 சொல்லுகிறார், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. அப்ப ஜீவன் என்ன செய்யணுமா? மக்களை, கடபாரத்தில் இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? கண்ணீரோட இருக்கிறீங்களா? இழப்பில் இருக்கிறீங்களா? வேலை இல்லாம இருக்காயா? வாழ்க்கை கட்ட முடியாம இருக்காயா? உனக்கு தெரியாது, உன் தாயின் கருவில் இருந்து உன்னை உருவாக்கும் போது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை தீர்மானித்ததாகும். நீ விட்டு போனதனால வருகிற அடி. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும். அது பலபந்தம் பண்ணணும். அது பலபந்தம் பண்ணணும். அந்த பலபந்தம் பண்ணும்போது நீ சொல்லணும், இந்த ஜீவனை கொடுத்தாவது நான் அதை பிடித்துக் கொள்வேன். கயிறத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நிமித்தம் சீசகரை பார்த்து சொல்லுகிறார், என் நிமித்தம், நான் கொடுக்கிற சுவிசேஷத்தின் நிமித்தம், நான் கொடுக்கிற பாடுகளை, எத்தனை வருஷம்? ஒரு 30 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம். அந்த பாடுகள் என்ன செய்யும்? உன் மாம்ச பந்தங்களை அறுத்து பீஸ் பீஸாய் தூக்கி எறிந்து விடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் போது மாம்சத்துல அம்மாவை அறுத்து மாற்றும், அண்ணனை அறுத்து மாற்றும், அப்பனை அறுத்து மாற்றும். கிறிஸ்துவை உள்படாத சகலதையும் அந்த மாம்ச பந்தத்தை அறுத்து மாற்றும். அந்த மாம்ச பந்தத்தை அறுத்து மாற்ற 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 நீ தனி ஒரு மனிதனாய் காணப்படுவாய். நீ தனி மனிதனாய் மனுஷியாய் காணப்படும் போது சொல்லுவாய், இந்த உலகத்தை இனி நான் நேசிக்க மாட்டேன். இயேசுவே, உமக்காக நான் ஜீவ பலியாய் என்னை ஒப்பு கொடுத்து நான் மரிப்பதற்கு ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி நீ ட்ரை பண்ண ஆத்மாவிலே விரும்பும் போது பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். பணம் இருக்காது, பொருள் இருக்காது, உதவி இருக்காது, சகோதரன் இருக்காது, நண்பன் இருக்காது, பிரியாணி சாப்பிட்டவன் இருக்காது, உறவுகள் இருக்காது. நீ தனி மனுஷனாய் கைவிடப்படுவாய். அல்லேலூயா. பின்ன வாழ தோணும் உங்களுக்கு? உங்களை தனி மனிதனாய் தனி மனுஷியாய் தள்ளப்படும் போது, உறவுகள் எல்லாம் கைவிடப்படும் போது உங்களுக்கு வாழ தோணுமா? என்ன செய்ய தோன்றும்? என்ன செய்ய தோன்றும்? தற்கொலை பெண்ணை தூண்டும். அப்படிதானே? அப்படிதானே? இனி வாழ வேண்டாம் என்று சொல்லி நீ முடிவெடுத்து தற்கொலை செய்ய தூண்டி அந்த அளவில் ஒதுக்கப்படும் போது, நான் இனி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒரு கோதுமை மணியாய் சாக நீ ஆரம்பிப்பாய். அப்போதே பரலோக ராஜ்யம் உன் தோளின் மேல் அந்த கை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ காண முடியாத தேவனை அப்போது காண்கிறாய். நீ பார்க்க முடியாத பரிசுத்தரை காண்கிறாய்.
அந்த கை உனக்குள்ளே வந்தவுடனே சரீரத்தில் ஒரு பேரின்பம், ஆத்மாவில் ஒரு மகிழ்ச்சி, ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு கனவுக்குள்ளே இறங்கி வருகிறது. அப்போதே உன் வியாதி, உன் துக்கம், உன் போராட்டம், உன் கண்ணீர் மாறி ஒரு புத்துணர்ச்சி உண்டாகி அந்த அன்பை தேடுகிறாய். அப்போது உனக்கு தெரியும் இந்த செத்த சரீரத்தில் யாரோ ஜீவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. கருத்தை தட்டி தேவ பிள்ளையே, இந்த செத்த சரீரத்தில் யாரோ ஒருவர் ஜீவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த மரித்த சரீரத்தில் யாரோ ஒருவர் ஜீவன் உருவாக்குறாங்க. அந்த ஜீவன் உருவாக வேண்டுமானால் நீ நற்கனிகளை செய்துவிட்டு, நற்கனிகளை கொடுத்து விட்டு, பாடுபட்டு விட்டு, கஷ்டப்பட்டு விட்டு, இரவிலே ஜபத்துக்கு இருக்கும் போது அந்த ஜீவன் உனக்குள்ள கிரிய தொடங்கும். அந்த ஜீவன் உனக்குள்ள இறங்கி வரும். மெண்டல் வியாதிகள் மாறும், கட்டுகள் மாறும், முதுகு பிடிகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கேன்சர்கள் எல்லாம் மறையும், கட்டிகள் எல்லாம் மறையும். உன் உள்ளம் திறக்கப்படும், உன் வீடு கட்டப்படும், உன் வழிகள் திறக்கப்படும், உன் ஆத்மா சந்தோஷப்படும். நீ புதிய பவனத்திலே போவாய், புதிய வாழ்க்கை கிடைக்கும். எங்கே ஒதுக்கப்பட்டாயோ, எங்கே வெறுக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உன்னை தள்ளினவர்கள் எல்லாம் தேடி வருவார்கள். இந்த ஜீவன் அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஏன் சபைக்கு வரல சிஸ்டர்? பயங்கர பனியாக்கும். இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க என்ன அது சொந்தத்தில் ஒரு கல்யாணம் பாஸ்டர். ஓ பிரைஸ் எல்லாம். இதுக்காக இயேசு உனக்காக மரித்தார், இதுக்காக இயேசு பாடுபட்டா. உன்னை மீட்டெடுக்கவல்ல பாடுபட்டிருக்கா. கிறிஸ்துவின் குறைவினால தான் ஐஸ்வர்யம் ஆகணும். மகமான் மேன்மையான தேவன் ஃபுல்லா கோல்டன் இது நடக்கலாம்ல, வெங்கல குதிரையில வரலாம்ல, கோல்டன் குதிரை வரலாம்ல. ஏன் அப்படி வரல? உங்களை என்னை உருவாக்குவதற்காக அடிமையின் கோலம் எடுத்தார். நாம் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் ஒரு அடிமையின் கோலத்தில் நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல். அப்போது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. தன் ஜீவனை இழக்கிறதுன்னு சொன்ன அதை நல்லா புரிய வச்சுட்டு நான் முடிக்கல. இந்த ஜீவனை பயங்கர ஆசை. இந்த ஜீவனுக்கு என்ன வாங்கினாலும் சந்தோஷமா இருக்காது. வானத்தை வாங்கினாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த ஜீவன் விரும்புவதெல்லாம் இச்சை 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 இச்சை. கைசலா. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு பயங்கர ஆசை. கூடுன மதுபானம் குடிக்க ஆசை, கூடுன வஸ்திரம் எடுக்க ஆசை, கூடுன குவாலிட்டிகளை அந்த ஜீவன் விரும்பும். இதெல்லாம் விரும்பும் போது இந்த ஜீவன் என்ன செய்கிறது என்ன தெரியுமா? சாகிறது. ஹலோ, ஜீவன் சாகிறது. அப்படி ஆண்டவர் என்ன கொண்டு வருகிறான்னு சொன்னா, இந்த ஜீவன் செத்த ஜீவனை மீண்டும் புதுப்பிக்கிறதுல நீங்க நினைச்சது தோற்றுட்டு, நீங்க என்னென்ன வாழ்க்கை தோற்றுட்டு, படிச்சது தோற்றுட்டு, சகலதும் தோல்வியா முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சகலதும் தோல்வி. நேசித்த மனைவி தோல்வி, நேசித்த புருஷன் தோல்வி, நேசித்த வாழ்க்கை தோல்வி. ஒரு சகோதரி சொல்லுவா, எனக்கு வீடுல 2 ஸ்டேர்கேஸ் இருக்கணும், இப்படி ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கணும், இப்படி ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு வீடுங்க 6 போடாது போல 6 இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. என்னை போட்டு போட்டு வித்து 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 எல்லாம் போச்சு. அல்லையோ பைசலா. ஜீவனை வெறுக்கவில்லை. நீ தந்தா இஷ்டம் இருந்தா தாரும், இஷ்டம் இல்லாட்டி தரண்டாம். இஷ்டம் இருந்த ஒரு பிள்ளையை தாரும், இஷ்டம் இல்லைன்னு தரண்டாம். இஷ்டம் இருந்த ஒரு வேலையை தாரும், இஷ்டம் இல்லை தரண்டாம். இஷ்டம் இருந்த எனக்கு ஒரு படிப்பை தரும், இஷ்டம் இல்லைன்னா தரண்டாம். அல்லேலூயா. என்று சொல்லி வெறுக்க வெறுக்க வெறுக்கத்தான் இந்த ஜீவன் பூரணமாக தொடங்கும். பைசலா பைசலா. அந்த ஜீவன் என்று சொன்ன வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஜீவன் செத்த ஜீவன் இல்லை,
அவருடைய ஜீவனை ஊற்றின உடனே மாம்சம் மரிக்க தொடங்கும். அந்த ஜீவனை ஊற்றின உடனே மாம்சம் சத்து, அந்த மாம்ச சிந்தனை இருக்கின்ற சகல ஆசா பாசம் இந்த சாத்தான் குப்பை நாங்க விழுந்துருவாங்க. இந்த ஜீவன் சரியா கிரியை செய்யும் போது சாத்தான் மாம்சம் சத்து விழுந்த உடனே உன்னுடைய மாம்ச இச்சை எல்லாம் வெளியே போயிடும். ஆவிக்குரிய ஜீவன் வெளிப்பட்டாச்சு. ஆவிக்குரிய ஜீவன் வெளிப்பட்ட உடனே உனக்கு ஆசீர்வாதம் வரும். பின்ன அல்லேலூயா. அதை நீங்க இச்சிக்க கூடாது. அதை நீங்க இச்சிக்க கூடாது. அதை உங்களுக்குன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதை நீங்க வெறுக்க வெறுக்க, அந்த பிளஸிங்கை வெறுக்க வெறுக்க பரிபூர்ண நிறைவு உன் வீட்டில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். அதோட சேர்த்து பரலோக ராஜ்யத்து நிறைவும் உன் ஆத்மாவில் வரும். ஹல்லேலூயா. பின்ன யோர்தான் பிரிய தொடங்கும், செங்கடல் மாறத் தொடங்கும், எரிகோ விழத் தொடங்கும். உனக்கு முன்னே நின்ற வியாதிகள், போராட்டம், கலக்கம் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல மாறி நீ சபிக்கம் அடைவதற்கு அந்த புதிய ஜீவன் உனக்குள்ளே சலனமாக வேண்டுமானால் நீ மாம்சத்துக்குரிய ஜீவனை இன்றைக்கு கர்த்தர் அழிக்க சொல்லு. ஹல்லேலூயா. ஆமா. இப்போது என்ன நினைக்கிறோம்? இப்போ என்ன வந்துட்டு அந்த கிறிஸ்துவுடைய நித்திய ஜீவன் வந்தாச்சு. பூமியில சந்தோஷமாச்சு. குடும்ப ஜீவிதம் உழைச்சு உழைச்சு நடந்தோம். இலவசமா 50,000 ரூபாய் சம்பாதிக்க தொடங்கியாச்சு. வயரையும் திருப்திப்படுத்தி விட்டார், ஆத்மாவையும் திருப்திப்படுத்தி விட்டார். மாத்திரம் இல்ல, வயரை திருப்திப்படுத்தி ஆத்மாவை திருப்திப்படுத்தினா பரலோகத்து போவதற்குள்ள கனசனுவரக்குள்ள வந்து விட்டது. கரங்களை தட்டுவோமா? அடுத்து என்ன வருதுன்னு தெரியுமா? தாழ்மை. அல்லேலூயா. பயங்கர ஒரு தாழ்மை. பெருமை அடிக்காதபடி, பெருமையை பேசாதபடி, பெரிய ஆளுன்னு சொல்லாதபடி ஒரு உள்ள பெரிய ஒரு தாழ்மை. இந்த தாழ்மை தான் ஒரு மனுஷன் மரித்ததுக்கு அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த தாழ்மை எதுவரை சுமந்து கொண்டு போக வேண்டும்? நீங்கள் இந்த பூமிக்குள்ளே விதையாய் போடும் வரை அந்த தாழ்மை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. யுத்தம் தேவனுடையது, ஜெயம் உன்னுடையது. பிசாசு தோற்கடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு உயர்ந்தாலும் நீ தாழ்மையாய் ஒரு சின்ன பிள்ளை போல ஆவாயானால் பரலோக ராஜ்யம் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கைசலாம். நீ சுவிசேஷனா வெளியே அறியக்கூடாது, நீ பிராபசியா வெளியே அறியக்கூடாது, நீ மேப்பனா அறியக்கூடாது, நீ பணக்காரனா அறியக்கூடாது. உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு வரவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எத்தனை நேரம் புரியுதுங்க? உனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சரீரமே நமக்கு சொந்தம் இல்லைப்பா, ஒன்றுமே நமக்கு சொந்தம் இல்லை. அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த அடிமையை கண்ணோக்கி பார்த்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் கொண்டு வருவதற்கு இந்த சுவிசேஷத்தின் வழி இல்லாம வேற வழி இல்லை என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆள்கொள்ளும், அடிமை நான் ஆள்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டே, நான் உதறி தள்ளிவிட்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே.
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் வெறுமை என்றுணர்ந்தே, நான் வெறுமை என்றுணர்ந்தே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும்